வணக்கம். இந்த சோதிட குறிப்பு நட்சத்திர சாரப்படி துல்லியமான பலனை எடுப்பது எப்படி என்று இப்பொழுது அடுத்து வரக்கூடிய கட்டத்தில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். அதை கவனமாக பாருங்கள். இப்பொழுது இந்த ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். பிறந்த வருஷம் 1957. இந்த ஜாதகத்துக்கு நான் சொன்ன சூத்திரம், அதாவது அந்த விதிமுறை பொருந்தி வருகிறான்னு பார்த்தால் 100% பொருந்தி வருகிறது. என்ன அப்படின்னா, லக்னாதிபதி 5, 7 இந்த 3க்கும் கேது சம்மந்தப்பட்டால் அவங்க திருமண வாழ்க்கையோ குழந்தை கிடைப்பதற்கு தாமதமோ, திருமண வாழ்க்கையில் சந்தோஷம், பிரிவினை இவை எல்லாமே இதில் ஏற்படுத்திவிடும். அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய சாரத்தில் 5க்குரிய புதனும் அதே மாதிரி கேதும் அந்த சுக்கிரனுடைய காலை வாங்கியிருக்கிறார். அப்போது பாருங்கள், லக்னாதிபதிக்கு கேது சம்மந்தப்பட்டார், 5க்குரியவரும் அந்த கேதோடு சம்மந்தப்பட்டார். ஏன்னா புதன் சுக்கிரன் காலை வாங்கியிருக்கிறார், அந்த சுக்கிரனுடைய சாரத்தில் கேது இருக்கிறார். அப்போ நிச்சயமாக இந்த கேது புதனையும் சுக்கிரனையுமே ஓரளவுக்கு தன் வசப்படுத்திட்டார். அதனால் 1ஆம் இடமும் 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 7ஆம் இடம் சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ராசிக்கு திதி சூனிய ராசிகள் எதுன்னா மிதுனமும் கன்னியும். இப்போ மிதுனத்தில் போய் 7க்கு அதிபதி செவ்வாய் அந்த சூனிய ராசியில் நின்றதால் கல்யாண வாழ்க்கை அவ்வளவு சுயரசமாக இல்லை. மேலும் கல்யாணம் முடிந்து விட்டது. அப்படி முடிஞ்ச விதி இதில் இருப்பதால் முடிந்து விட்டது. கல்யாணம்தான் முடிந்திருக்கிறது. இது வரைக்கும் குழந்தை கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அந்நியமான ஒரு கௌரவம், ஒரு பந்த பாசங்கள் எதுவுமே இல்லை. காலத்தை கடத்தி விட்டார்கள். இந்த ஜாதகப்படி பார்த்திங்கன்னா, அந்த ஜாதகர் 2வது தாரம் முடித்திருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், குழந்தையும் கிடைத்திருக்கும். அதுதான் அந்த ஜாதகத்தின் விதி. இவர் ஒரே கல்யாணத்தை முடித்திருப்பதால் குழந்தையும் கிடையாது, வாழ்க்கையில் அவ்வளோ தூரத்துக்கு விசேஷம் கிடையாது. இப்போவும் இது வரைக்குமே நிம்மதியெல்லாம் வாழ்க்கையை கடந்து விட்டார்கள். இந்த விதிமுறை 100% எல்லா ஜாதகத்திலும் பொருந்தி வருது. இதை நீங்கள் பார்த்து டெஸ்ட் அடிச்சுக்கொள்ளுங்க. இது ரொம்ப சுகர் நாடியில் எடுக்கப்பட்டதும் கூட. மேலும் சாராதிபதி சாரசோதிடங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. இதை பல வகையான முறையில் ஆராய்ச்சி பண்ணி இது பிக்ஸ்பை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறையை வச்சு நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்